தினமொரு வசனம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் வசனம் 2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். புதிய ஒரு ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு புதிய நம்பிக்கை தரும் இறை வாக்குத்தத்தத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். புத்தாண்டு புலரும் நடு இரவிலோ அதிகாலையிலோ அவ்விதமான ஒரு வாக்குறுதியை எதிர்பார்த்து இன்னும் நீங்கள் பெறாதிருக்கலாம். ஒருவேளை இந்த தியான நூல் வழியாக ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தரக்கூடும் என நீங்கள் நம்பி இருக்கலாம். ஆனால் வருடம் பிறக்கும் போதெல்லாம் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்பதும் அதன் அடிப்படையிலேயே புதிய ஆண்டு அமைய போகிறது என்பதும் ஒரு பாரம்பரியமான நம்பிக்கைதானே அன்றி தேவன் அவ்விதமாக செயல்படுகிறார் என்று நிரூபிக்க வேதத்தில் ஆதாரங்கள் இல்லை. புதிய ஆண்டில் தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் அவரை நோக்கி பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஆண்டில் நாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிய தேவன் நம்மை பார்க்கின்றார். ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான எல்லா வாக்குறுதிகளையும் தேவன் ஏற்கனவே நமக்கு தந்துவிட்டார். இப்போது அவைகள் நிறைவேறுவதற்கு ஏதுவான நம்முடைய ஆவிக்குரிய ஒத்துழைப்பையே நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம், வாழ்க்கை நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனை, வியாதி, கல்வி, திருமணம், வேலை, தொழில் என நாம் அநேக கேள்விகளுக்கு மத்தியில் மன போராட்டங்களோடு காணப்படலாம். எதையாவது செய்ய வேண்டுமே என்கிற ஆதங்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். நாம் கலங்க தேவையில்லை. நம்மோடு இருந்து நம்மை ஆண்டு முழுவதும் நடத்தி செல்ல உண்மையுள்ள தேவன் ஆயத்தமாய் இருக்கின்றார். நாம் ஒரே ஒரு காரியத்தை கரிசனையோடு சிந்தித்து செயல்பட இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டின் துவக்கத்தில் நமக்கு மிகவும் அவசியமானது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, நம்மை அர்ப்பணிக்க முன்வரும் ஒரு புதிய அனுபவமே தேவை. தேவனோடு உள்ள நமது உறவை சரியான விழிப்புணர்வோடு புதுப்பித்துக் கொள்வோம். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு கட்டளை அனுதினமும் என்னை பின்பற்றி வாருங்கள் என்பதாகும். பின்பற்றி வாருங்கள் என்ற கட்டளையின் பின்னால் ஒரு மிக உன்னத வாக்குறுதி உள்ளது. நான் உங்களுக்கு முன்னே செல்கிறேன் என்பதே அது. ஆண்டவரை பின்பற்ற அழைக்கும் அழைப்பு, அவர் நமக்கு முன்னால் நம்மை வழிநடத்தும்படி சென்று கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தி நம்பிக்கையோடு இருப்பதற்கான அழைப்பே அது. கர்த்தரை உத்தமமாக பின்பற்றி செல்ல முன் வருவோம். அப்போது ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு முன்னே செல்வதை காண்பது நிச்சயம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில்